வணக்கம். கீதா சமையல்ல மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஊற வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் ஊற வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரா சீட்ஸ், இதெல்லாம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 கப் பூசணிக்காய் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பூசணிக்காயில் வந்து தோலும் விதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் 1/2 கப் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் ஊற வச்ச ஐட்டம் அது கூட வந்து எக்ஸ்ட்ரா 2 ரெட் சில்லி போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா காரம் பத்தாது. இப்போ வந்து கடாயில் வந்து பூசணிக்காயை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க. பூசணிக்காய் வந்து முக்காப்பதம் வெந்ததும் அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் ஊற்றிடுங்க. கூடவே வந்து தயிரை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே ஊற்றிடுங்க. இந்த ரெண்டும் வந்து பால் பொங்குற மாதிரி நல்லா பொங்கி வரும். அப்போ வந்து அடுப்பை நிறுத்திட்டு நம்ம வந்து மிளகாய் கருவேப்பிலை வந்து தாளித்து உள்ளே கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தாளிக்கிறதுக்கு. இதில் வந்து கருவேப்பிலை, மிளகாய், ஜீரகம் விருப்பப்படுறீங்க உள்ள ஜீரகம் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி அந்த கொதிக்கிற குழம்புல எடுத்து கொட்டிட்டீங்க அப்படின்னா மோர் குழம்பு ரெடி. இது வந்து வெள்ளை சாதம் அப்புறம் ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.